அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நாம இயற்கையின் அழகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கொடிங்க. இது பேர் முஷ்ட கொடி. இது ஆடுகள் சாப்பிடுங்க, தீவனமாக ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது வேறு அடிப்பகுதியில் இருக்குது. இது வேப்ப மரத்தில் படர்ந்து இருக்குதுங்க. இதை நாம் தலையை பறிக்க பறிக்க இது தலைஞ்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வாங்க, அடுத்தது தென்னை மரம். அழகான தென்னை மரம் ஒன்று இருக்கிறது, அதை போய் பார்ப்போமாங்க. நாட்டு சோளம். இந்த பதத்தில் நாம் அறுத்து மாடுகளுக்கு தீவனமாக கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. ஆடுகளுக்கும் கொடுக்கலாம். இப்போ தென்னந்தோப்புக்கு நாம் வந்துட்டோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அழகான ஒரு தென்னை மரம். இயற்கையின் வடிவமைப்பு. அழகான தென்னை மரம் எவ்வளோ அழகாக வளைஞ்சி விழுந்து எழுந்து நிற்கிறதுங்க. ஒரு தென்னை மரம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையிலும் விழுந்தோம்னா உடனே எந்திரிக்கணுங்க. அழகான ஒரு அமைப்பான ஒரு தென்னை மரம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த மரம் விழுந்துட்டோம் அப்படின்னு இருந்திருந்தா இந்நேரம் இந்த மரம் இருக்காது. நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு இது வந்திருக்குது. இதுக்கு பக்க கிளைகள் கிடையாது. ஒரே ஒரு குருத்து தான் இதற்கு. இது ஒரு தன்னம்பிக்கையான மரம். நன்றிங்க.